5 வருடங்களின் பின்னர் இவ்வாறு வாகன இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டது. வாகன இறக்குமதியை தனியார் பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது வாகன தொகை தற்போது கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய வாகனம் வர்த்தக சந்தைக்கு வரும்போது அந்த வாகனங்களின் விலையும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவு குறைவடையலாம் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. வாகன இறக்குமதியின் போது தாய்லாந்தில் இருந்து வாகனங்கள் ஏற்றப்பட்டால் 7-8 நாட்களில் கப்பலில் வாகனங்கள் வரும். அதேபோல் ஜப்பானில் இருந்து வர 14 நாட்கள் எடுக்கும். முதலாவது மிகப்பெரிய கப்பல் 28ஆம் தேதி வரும். அதேபோல் தாய்லாந்தில் இருந்தும் சில வாகனங்கள் வந்துள்ளன. அதேபோல் ஜப்பானில் இருந்து 3 கண்டெய்னர்களிலும் வாகனம் வருகிறது. அடுத்த மாதம் ஆகும்போது அதிக அளவான வாகனங்கள் இலங்கைக்கு வரும். எதிர்வரும் 25ஆம் 26ஆம் தேதிகள் ஆகும்போது 125 மில்லியன் வரையான கடன் பத்திரம் விநியோகம் இடம்பெறும் என தரவுகள் கிடைத்துள்ளன. சாதாரணமாக நாள்தோறும் விநியோகிக்கப்படும் கடன் பத்திரம் தொடர்பான அறிக்கை இறக்குமதி கட்டுப்பாட்டாளர் திணைக்களத்திற்கு செல்லும். அவர்கள் நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கிக்கு தரவுகளை வழங்குவார்கள். அங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும். தனிப்பட்ட ரீதியில் நான் நினைப்பது என்னவென்றால் இந்த உயர்ந்தபட்ச காலத்திற்குள் இப்படியான நிலைமை இருந்தாலும் எதிர்காலத்தில் அது வழமைக்கு வரும். வருடம் முழுவதும் 1 பில்லியன் அல்லது 1.2 பில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க முடியும் என எண்ணுகின்றேன். எமது சந்தைக்குள் புதிய வாகனங்கள் வந்ததன் பின்னர் அந்த வாகனங்களின் விலை நிச்சயம் குறைவடையும். உதாரணமாக விட்ஸுக்கு பதிலாக யாரிஸ் வாகனம் வருகிறது. அதற்கமைய 2023ஆம் ஆண்டு யாரிஸ் வாகனம் ஒன்று 100 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. 2018ஆம் ஆண்டு விட்ஸ் கார் ஒன்று 100 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானது. அது தற்போது 60 லட்சம் ரூபாய் வரை குறைவடையும் என எதிர்பார்க்கின்றேன். 100க்கு 25 முதல் 30% வரை வாகனங்களின் விலை குறைவடையும். நாட்டின் தேவை கருதி முன்னெடுத்த செயற்பாட்டுக்காக ஜனாதிபதிக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம்.